அடுத்த இயரிங் 6 மாதம் கழிச்சு வர சொன்னதுனால பார்த்தீங்கன்னா, கோபியும் ராதிகாவும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ராதிகா வந்துட்டு எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்ட கோபி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக்கிங் ஆகுது. 6 மாசம் டைம் கொடுத்தும் என்ன பிரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைமுக்குள்ள ஜட்ஜ் வந்துட்டு உங்களுக்கு என்னது சம்மதமா அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். சரி நாங்க 2 பேரும் பிரிஞ்சுறோம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, மியூச்சுவலா இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் குடுத்துர்றாங்க. வெளிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ராதிகா கோ பாக்கியா பார்த்தீங்கன்னா, வாங்க அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் அப்படின்ற மாரி கூட்டு போய் பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்க இப்படி முடிவு எடுத்தீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு சொல்லி எவ்வளவோ நம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்னடான்னா இப்படி ஒரு முடிவு எதிர்பார்த்தீங்க. அதுவும் இல்லாத 6 மாசம் வேற பிரிஞ்சிருக்கீங்க. அதனால உங்க 2 பேருக்குள்ள இடையிலான அன்பு வந்து வளர்ந்துருக்கும்னு நான் நினச்சேன். நீங்க என்னடான்னா இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே ஏன்? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இல்ல நம்மளுக்கு புடிச்சவரு நம்மளோட கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா தான் சந்தோஷமா இருப்பாருன்னு எனக்கு தோணுச்சுன்னா, அதுக்கு அவரோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நானும் டைவர்ஸ் கேட்டேன். அதுவும் இல்லாத அவரு என் கூட இருக்கிறத விட, உங்க குடும்பத்தோட இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதனால அவரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அவரு உங்களோட ஹஸ்பண்ட் இல்லையா? நீங்க 2 பேரும் ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க. எவ்வளவோ கனவுகளோட கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. இப்படியா கொஞ்ச நாள்லயே பிரியறதுக்கு என்னாத்துக்கு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்ல, அது என்னமோ உண்மதான். நாங்களும் பல கனவுகளோட தான் கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு தான் தெரியுது எங்களோட பிரிவு ரொம்பவே அதிகமாயிருச்சு. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்க லவ் பண்ணும்போது ரொம்பவே அன்பாவும், பாசமாவும் இருந்தோம். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு தான் இருந்தோம். அதனால என்னாலயும் முடியல. அதுவும் இல்லாத இதனால பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு மயு வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறா. அவளோட சந்தோஷமே எனக்கு முக்கியம் இல்லையா? அதனால தான் நான் டைவர்ஸே குடுத்தேன். என்னோட பொண்ணுக்காக தான் நான் இனிமேல் வாழப் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, பாக்கி வந்துட்டு நான் இருந்த அதே நிலைமையில தான் நீங்களும் இருக்கீங்க. எது எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு தெளிவான ஒரு முடிவு எடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துராதீங்க. ஏன்னா, நம்ப இப்ப எடுக்கிற முடிவு தான் பின்னாடி நம்பள எந்த நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கரெக்ட்டு தான் பாக்கியா. நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான். நானும் இந்த முடிவு வந்து ரொம்ப தெளிவா, நிதானமா தான் யோசிச்சு எடுத்திருக்கேன். இதனால பார்த்தீங்கன்னா, யாரும் புண்படக்கூடாது. நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டா கூட வந்துட்டு, என் பொண்ணு ஃப்யூச்சர்ல சந்தோஷமா இருப்பாள்ல, அவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு. எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாரி பாக்கியா வந்துட்டு ராதிகாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, கோபி வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தனிமையில நின்னு கோர்ட் வாசல்லயே நின்னு முழிச்சுட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்த கோபி பார்த்தீங்கன்னா, பாக்கியாவும் இதே நிலைமையில தான் இருந்தாங்க. ராதிகாவும் இதே நிலைமையில தான் இருக்காங்க. 2 பேரோட வாழ்க்கையும் கெடுத்தது நான் தான். என்னால தான் இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்படி தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் நான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெனச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, கோபி வந்து இப்போ நிர்கதியா நிக்கிறத பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பதட்டப்படுறாங்க. "ஏன் கோபி என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியாகல? கோர்ட்ல என்னடா சொன்னாங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது கோர்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, உடனே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். "அப்பாடா! உன்னையோட உனக்கு புடிச்சதெல்லாம் ஒழிஞ்சு போச்சுடா. அவ பாதியில வந்ததுனால தான் பாதியிலே போயிட்டா. அவள பத்தி இனிமேல் நீ நெனச்சிட்டு இருக்காத. இனிமேல் உன் பசங்க, உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு உன்ன பத்தி மட்டும் யோசிடா. அவ போயின்னே போயிருப்போறா. அவள பத்தி நீ நெனச்சு கவலைப்பட்டு இருக்காத" அப்படின்னு சொல்ல, "அம்மா நாங்க எவ்வளோ ஆசையோட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இப்படி எங்க ஆசையெல்லாம் வந்து மண்ணள்ளி போடுற மாரி இப்படி ஆயிப்போச்சு. இப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா அவள மறந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்ல, "டேய் அவளே உன்ன பிரிஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கிறம்போது நீ உன்னால இருக்க முடியாது. நீயும் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்க பார்றா" அப்படின்ற மாரி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, கோபிக்கு அட்வைஸ் பண்றாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கும்ன்றது அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.